ஒரு கண்களை மூடி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிப்பட்ட நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசிப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையும் வேண்டிக்கும். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். நல்லா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது திருச்சபைக்காக நமக்காக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தாய் மரியாள். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்க கேட்போம். யோவான் 19:26. சிஸ்டர் மைக்கில் படிக்கிறாங்க. சிஸ்டர் சத்தமாக படிங்க சிஸ்டர் மைக்கில். 19:26. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தாய் மரியாள் தன்னுடைய தாயையும் அன்பு சீடரையும் கன்ற பொழுது தாயிடம் சொன்னது என்ன? இதோ உன் மகன். அந்த அன்பு சீடர் யாருங்க? அந்த அன்பு சீடர் யோவானா? பைபிளில் போட்டிருக்குது யோவான்னு. எங்க சிஸ்டர் போட்டிருக்கு யோவான்னு? யார் சொன்னாங்க? நீங்கள் இருந்தீங்களாங்க? இல்லை, திரும்பி படிக்கிறாங்க அவங்க. இருங்க, பார்க்குறாங்க, தெளிவாக பார்க்குறாங்க. யார் உங்களுக்கு யோவான் சொன்னது? அது சரி, அது யோவான் தான், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் யோவான் பயன்படுத்த வார்த்தை என்னங்க? அன்பு சீடர். அப்படி என்றால் யார் அந்த அன்பு சீடர்? யாருங்க? சொல்லுங்க. நான் சொல்றீங்க. யோவான் இல்லை சிஸ்டர், யோவான் அன்பு சீடர் என்று சொல்லும் பொழுது யாரை குறிக்கிறார்? அவர் இயேசுவுடைய ஒவ்வொரு அன்பு சீடரையும் குறிக்கிறார். எவ்வளோ பேர் இயேசுவோட அன்பு சீடர்னு நம்புறீங்க? கை தூக்குங்க. அப்படி என்றால் இந்த வார்த்தை யாருக்காக எழுதப்பட்டது? நமக்காக, எனக்காக. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை என்ன சொல்றது? அந்த அன்பு சீடர் என்ன செய்தார்? தாய் மரியாளில் தன் வீட்டுக்குள் அழைத்து சென்று ஆதரவளித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் ஒவ்வொரு அன்பு சீடரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னங்க? தாய் மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிறவங்க அனைவருக்கு ஜெபமாலை தாய் மரியாள் மீது அநேக விசுவாசம் இருக்கிறது இல்லைங்களா? ஆனால் பைபிள் மூலமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில வார்த்தைகளை நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். தாய் மரியாள் இந்த ஜெபம் எதற்காக? ஜெபமாலை நாம் ஏன் சொல்லுகிறோம்? பைபிளில் என்ன போட்டிருக்கு? பைபிள் விதமாக தெரிஞ்சுக்கொள்ளாங்களா? இன்றைக்கி ரெடியாக இருக்கிறீங்களா? சரி. தாய் மரியாள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அல்ல. எப்பொழுது ஆண்டவர் கடவுளாகிய ஆண்டவர் தன் ஒரே மகனை நமக்காக ஒரு இரட்சகராக எப்பொழுது ஒரு பிளானை கொண்டு வந்தாரோ அப்பொழுதே தாய் மரியாளுக்கும் அதில் ஒரு பங்கை வைத்துள்ளார். தொடக்க நூல் வாசிப்போம். தொடக்க நூல் 3வது அதிகாரம், ஜெனசிஸ் 3:15வது அதிகாரம். தொடக்க நூல் 3:15. உனக்கும் பெண்ணுக்கும். ஒரு நிமிஷம் படிக்கிறவங்க மைக்கில் படிக்கிட்டோம், எல்லாருக்கும் கேட்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து பைபிள் திறந்து படிங்க, சத்தமாக படிக்க வேண்டாம். மைக்கில் படித்தா எல்லாருக்கும் கேட்கும். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சிஸ்டர். உமக்கும் பெண்ணுக்கும். ஆகவே முதலாக கடவுள் வெளிப்படுத்துது யாருங்க? அந்த பெண்ணை. அந்த பெண் யாருங்க? தாய் மரியாள். பிரைஸ் தி லார்ட். தாய் மரியாளை பற்றி அநேக சுவிசேஷங்கள் இருக்குது பழைய ஏற்பாடில். ஒன்று வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 7:14 வாசிக்க கேட்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குரிய ஒரு 700 ஆண்டுகள் முன்பாக ஏசாயா நமக்கு இரட்சகர் ஒருவர் ஒரு கன்னி மூலமாக பிறப்பார் என்று தீர்க்கதரிசனம் தருகிறார். இந்த தீர்க்கதரிசனம் எப்போ நிறைவேறுகிறது? இயேசுவின் பிறப்பின் பொழுது. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது தாய் மரியாளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் பைபிளில் வருகிற ஒரு அதிகாரம், முக்கியமான ஒரு அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26லேருந்து கவனமாக பொறுமையாக கேட்டு தியானிப்போம். லூக்கா 1:26.
6ஆம் மாதத்தில் கபிரேல் என்னும் ஓகே, ஒரு நிமிஷம் சிஸ்டர். 6ஆம் மாதத்தில், 6ஆம் மாதம் எந்த மாதங்க? ஜூன் மாதம். ஓகே, அது அப்புறம் வருவோம், அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். 6ஆம் மாதத்தில் கபிரேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். கொஞ்சம் சிஸ்டர் அப்படியே நிறுத்துங்க. யாரிடம் அனுப்பினார்? ஒரு கன்னியிடம் அனுப்பினார். இந்த மாதாவின் கன்னித்தனம் என்னங்களா, அது எப்பொழுதுமே ஒரு குழப்பமாகவே இருக்கிறது. பிற சபையினர் என்ன சொல்கிறாங்க? இயேசு பிறக்கிற வரைக்கும் அவங்க கன்னியாக இருந்தாங்க, அதற்கு பிறகு அவர்களுக்கு வேற குழந்தைகள் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அது சரிங்களா? சரி இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லை? சரி, அதை முதல்ல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருப்போம், பைபிள் மூலமாக தெளிவாக இருப்போம். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனால் பிற சபையினர் என்ன பண்ணுறாங்க, சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, பைபிள்லேருந்து சில வசனங்களை கொடுத்துட்டு வந்துட்டு, இதை பாருங்கள், பைபிள் என்ன போட்டிருக்குது? இயேசுவுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் தாய் மரியாள் எப்படி கனியாக இருக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஏனெனில் நமக்கு திருச்சபை அதை கற்றுக் கொடுத்து இருக்கிறது. ஆனால் பைபிளிலிருந்து கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடியாதுங்களா? எவ்வளோ பேர் முடியுங்கிறீங்க? சரி சிஸ்டர், அது தெரியும் சிஸ்டர், அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது, நம்முடைய விசுவாசம், அதை பற்றி நான் கேட்கவே இல்லை. பைபிளில் இந்த இறை வார்த்தை வழியும் உங்களால் நிரூபிக்க முடியுமா? சரி, இன்றைக்கு அதை பண்ணுவோம். முதல்ல ரெடியாக இருக்கிறீங்களா? அவங்க முதல்ல என்ன போட்டிருக்குது? சரி, இப்பொழுது சில வசனங்கள் பைபிள்லேருந்து எடுத்து என்ன சொல்லுவாங்க, இதோ பாருங்கள். முக்கியமாக ஒரு வசனம் எடுப்பாங்க பைபிளில். எந்த வசனங்க அது? மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 55வது வசனம். கொஞ்சம் கேளுங்க, கவனமாக கேளுங்க. இது ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்க போகிறோம், உங்களுக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்க போகிறேன். பிரசங்கமாக பார்க்காதீங்க, இது ஒரு பாடமாக கற்றுக்கோங்க. இவர் தச்சருடைய மகன் அல்லவா? பொறுமையா சிஸ்டர், தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? 4 பேர்கள் சொல்லப்பட்டிருக்குது. முதல் பேர் யாருங்க? யாக்கோபு. யாரோ ஒருத்தர் ஏந்து நில்லுங்க. யாக்கோபு. யார் ஏந்து நிற்க போறீங்க? யாரோ ஒருத்தர் ஏந்து நில்லுங்க. யாக்கோபு. சிஸ்டர் நீங்க தான் யாக்கோபு, ஓகேங்களா? அப்புறம் என்ன சிஸ்டர் அடுத்தது? யோசேப்பு. யோசேப்பு யாரோ ஒருத்தர் நில்லுங்க. பிரதர் தான் யோசேப்பு. ஓகே, அப்புறம் சீமோனுக்கு ஒருத்தர் ஏந்து நில்லுங்க. யாரோ ஒருத்தர் ஏந்து நில்லுங்க, சும்மா ஏந்து நில்லுங்க. சீமோன் இங்க இருக்கிறாங்க. யூதா சிஸ்டர், நல்ல பேர் உங்களுக்கு, யூதா. சரி, இப்போ 4 பேர் இருக்கிறீங்களா? இவங்க தான் இயேசுவோட சகோதரர் என்று பைபிளில் போட்டிருக்கிறது இல்லைங்களா? சரி, இயேசு தன்னுடைய பொது வாழ்வை செய்யும் பொழுது எவ்வளவு சீமோன் அவரோடு இருந்தாங்க சிஸ்டர்? 12 சீடர்கள். 2 பேர் இருந்தாங்க இல்லைங்களா? 2 சீமோன். அப்போ இன்னொரு சீமோன் ஏந்து நில்லுங்க. யாராவது ஏந்து நில்லுங்க. இன்னொரு சீமோன். அங்கே ஒரு சீமோன் இருக்கிறாங்க. அடுத்தது எவ்வளவு யாக்கோபு இருந்தா இயேசுவோட? 2 யாக்கோபு. ஆமாம், இன்னொருத்தர் யாராவது யாக்கோபுக்கு யாராவது ஏந்து நில்லுங்க. யாக்கோபு இருக்கிறாங்க. எவ்வளோ யூதாஸ் இருந்தாங்க? 2. அப்புறம் வந்து ஜூடு கூட யூதாஸ் தான் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் ஏந்து நில்லுங்க. யார் ஏந்து நிற்க போகிறீங்க? இல்லை ஒருத்தர் தான் அவங்க ஏந்து நிற்கிறாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள், எண்ணி பாருங்கள். எவ்வளோ சகோதரர்கள்? 1 2 3 4 5 6 7. சரி, பைபிளிலிருந்து இந்த 7 பேர் யார் என்று நாம் தெரிந்து கொண்டால் அப்பொழுது என்ன தெளிவாகும்? இயேசுவுக்கு சகோதரர்கள் இல்லை என்று தெரியுது இல்லைங்களா? சரி, அப்படியே நில்லுங்க கொஞ்ச நேரம், பிரச்சனை இல்லை இல்லைங்களா நிற்கிறதுக்கு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் 2 கண்டார். 2 சகோதரரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. இங்க பாருங்க, சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும் சகோதரர்கள் இல்லைங்களா? இயேசு முதல் முறையாக அவர்களை சந்திக்கிறார். அப்ப இயேசுக்கு என்ன வயசுங்க? அப்போ 30 வயசு, ஏறக்குறைய 30 வயசு. சீமோன் பேதுரு இயேசுடைய சகோதரராக இருந்தால் எப்படி இயேசு அவரை 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க முடியும்? எவ்வளோ பேருக்கு சகோதரர் இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்களா சிஸ்டர்? இருக்காங்களா சகோதரர்?
இப்போது நீங்கள் 30 வயசு இருக்கும்போது யாரோ வராங்க, சிஸ்டர் இதுதான் உங்கள் சகோதரர் அப்படி சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? இல்லை இல்லைங்களா? பிறந்ததுலேருந்தே தெரியும். அது மட்டும் இல்லை, யோவான் சுவிசேஷம் இப்போ வாசிக்க வேண்டாம், 44 1:44 வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுருவை யார் இயேசுவிடம் அழைத்து வருகிறார்? அந்திரேயா. சீமோன் பேதுரு இயேசுவோட சகோதரராக இருந்தால் அந்திரேயா எப்படி கூட்டு வந்து இதுதான் இயேசுன்னு சொல்ல முடியும்? இல்லைங்களா? அப்படி என்றால் இந்த சீமோன் பேதுரு இயேசுவோட சகோதராய் இருக்க முடியாது. யாருங்க சீமோன் பேதுரு? முதல் சீமோன் யாருங்க? இந்த இதில் யார் முதல் சீமோன்? நீங்கள் தானே சிஸ்டர்? உட்காருங்க, அடிச்சாச்சது. சரி சிஸ்டர், அதே மத்தேயு சுவிசேஷம் 4:21 வாசிப்போம். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். வேறு 2 சகோதரர்கள் யாருங்க? அவருங்க யாக்கோபும் யோவானும். படிங்க. அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். இங்க பாருங்க, 2 சகோதரர்கள் யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள். அவருடைய தந்தையின் பெயர் என்ன? செபதி. இயேசுவுடைய தந்தை பெயர் என்ன? அப்படி என்றால் இந்த யாக்கோபு இயேசுவோட சகோதரராய் இருக்க முடியுமா? யாருங்க முதல் யாக்கோபு? உட்காருங்க சிஸ்டர். நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 டிக்கெட் அடிச்சாச்சு. பிரைஸ் தி லார்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, யாக்கோபும் இயேசுவும் யோவானும் சகோதரர்கள். அவருடைய தந்தை பெயர் என்னங்க? செபதி. சரி, இயேசு தன்னுடைய பொது பணியை செய்யும் பொழுது அநேக பெண்மணி அவரோடு இருந்தார்கள் இல்லைங்களா? எவ்வளவு மரியாள் இயேசுவோடு இருந்தாங்க? எவ்வளவு? எனக்கு யாரெல்லாம் கேட்கல, எவ்வளோ சொல்லுங்க? 3. யார் 3 சொன்னது? சிஸ்டர் ரொம்ப நல்ல ஆன்சர், வெரி குட் ஆன்சர். ஆனால் தவறான ஆன்சர். என்ன பண்ணுறது? கரெக்டாக சொல்கிறாங்க ஆனால் தப்பாக சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? சரி சிஸ்டர், இன்னொரு லிஸ்ட்டு போடலாமா? ஹலோ சிஸ்டர், இன்னொரு லிஸ்ட்டு போடலாமா? சரி, என்ன வாசிக்கிறீங்க? மத்தேயு 27ங்களா? இல்லை நீங்கள் பண்ணுங்கள், மத்தேயு 27:55 போங்க. மத்தேயு 27:55. சிஸ்டர், நீங்கள் முதல் ரோவில் உட்காந்துருக்கிறீங்களே, நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்க, மரியாள் லிஸ்ட்டு அப்படின்னு மேலே எழுதுங்க, மரியாள் லிஸ்ட்டு. கலிலேயாவில் இருந்த இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும். முதல்ல யாருங்க? மகதலேன் மரியா. சிஸ்டர் 1 மகதலேன் மரியாள் எழுதிக்கங்க. அப்புறம் யாக்கோப்பு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும். கொஞ்சம் இருங்க. யாக்கோபு, யோசேப்பு அப்படின்னா என்ன அர்த்தங்க? கவனமா கேளுங்க, தவற விட்டுறாதீங்க. யாக்கோபும் யோசேப்பும் சகோதரர்கள். முதல்ல 2 சகோதரர் இருக்காங்க. யாருங்க அது? யாக்கோபும் யோவானும். அது ஒரு சகோதரர் இல்லைங்களா? இந்த பக்கம் இன்னும் 2 சகோதரர் இருக்காங்க. யாருங்க அது? யாக்கோபும் யோசேப்பும். அவருடைய தாய் பேர் என்ன? மரியாள். 2வது மரியாள் எழுதுங்க. அப்புறம் வாசிங்க. மாலை வேளையானதும் போறோம் சிஸ்டர். தாய் மரியாளும் கூட இருந்தாங்களா? இல்ல, நீங்க அந்த வார்த்தையை ஃபுல்லா படிக்கல சிஸ்டர். அவர்களிடையே மகதலா மரியாவும் யோசேப்பு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேவியின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். செபதியின் மக்களுடைய தாய் அப்படினாக்க செபதியுடைய மனைவி பேர் என்னங்க? மரியா சலோமி, மேரி சலோமி. ஆமா, மேரி சலோமி. அப்ப எவ்வளவு மரியாளுங்க இப்போ? 3 இல்லைங்களா? சரி சிஸ்டர், திரும்பி போங்க. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. யோவான் 19:25. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும். இங்க இருங்க. 4வது யாருங்க? மரியாள். தாய் மரியாள். சிஸ்டர் உங்க 3 போயிடுச்சு, 4 ஆயிடுச்சு இப்பவே. அப்புறம் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும். பாருங்க, குலோபாவின் மனைவியான மரியாள். ஐயோ, இன்னொரு மரியா எழுதிக்கங்க. எவ்வளோ ஆச்சு? குறைஞ்சபட்சம் 5, இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம். இது அந்த மார்த்தா மரியாள் அந்த லிஸ்ட்லயே வரல. பிரைஸ் தி லார்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசுவுடைய தாய் பெயர் என்னங்க? மரியாள். யாக்கோபோட தாய் பெயர் என்னங்க? யோவானின் தாய் பெயர் என்னங்க? 2வது யாக்கோபின் தாய் பெயர் என்னங்க? யோசேப்பின் தாய் பெயர் என்னங்க? எந்த சீடரோட தாய் பெயர் கேட்டாலும் என்ன சொல்றாங்க? மரியாள். ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்களா? இயேசு தன்னுடைய சீடர்களை எப்படி அழைத்தாரு? சகோதரர்கள் என்று அழைத்தாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
காலைல வந்து ஒன்று சிஸ்டர் சொன்னாங்க, பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னாங்க. என்ன பிரதர்னு கூப்பிட்டீங்களா? ஆமாங்களா? சரி, உதாரணம் சிஸ்டர், உங்கள் தாயின் பேர் மரியாள்னு வச்சுக்கோங்க. என்னுடைய தாய் பேரும் மரியாள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரதர்னு கூப்பிட்றீங்க. இவங்க அதை கேட்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் தாய் பேர் என்னன்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? மரியாள். அப்புறம் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் அம்மா பேர் என்னன்ட்டு. நான் என்ன சார்? மரியாள். நீங்கள் என்ன எப்படி கூப்பிட்றீங்க? பிரதர், சகோதரன் கூப்பிட்றீங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்க? 2 பேருக்கும் ஒரே தாய். இப்போ புரியுதுங்களா? இருங்க, இன்னும் 4 பேர் நிற்கிறாங்க, அவங்களையும் விடணும். சரி, சீடர்களை தேர்வு செய்தாருங்க தெரியுங்களா இயேசு கிறிஸ்து. அந்த பகுதிக்கு போவோம். மார்க்கின் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16லேருந்து வாசிப்போம். மார்க் 3:16 வாசிப்போம். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேவியின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பவனேர்ஸ்கு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமியோ, மத்தேயு, தோமா, அல்பேயாவின் மகன் யாக்கோப்பு, சிஸ்டர் அல்பேயாவின் மகன் யாக்கோப்பு. அப்படி பாருங்க, இங்க 2வது யாக்கோபுடைய தந்தையின் பெயர் என்னங்க? அல்பேயு. அப்படி என்றால் அந்த யாக்கோபு இயேசுவோட சகோதரா இருக்க முடியுமா? முடியாது. 2வது யாக்கோபு யாருங்க? உட்காருங்க சிஸ்டர். சிஸ்டர், உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் தெரியுங்களா? யாக்கோபுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவர் பேர் என்னங்க? சரியா நீங்க கவனிக்கல. இல்ல, யோவான் முடிச்சிட்டீங்க. அந்த ததேயு முதல்ல படிச்சங்களே, யாக்கோபும் யோசேப்பின் தாயான மரியாள். அப்படி என்றால் 2வது யாக்கோபும் யோசேப்பும் சகோதரர்கள். யாக்கோபுடைய தந்தையின் பேர் அல்பேயு என்றால் யோசேப்புடைய தந்தை பேர் என்னங்க? அல்பேயு, இல்லைங்களா? அப்படி என்றால் யோசேப்பும் இயேசுவோட சகோதராய் இருக்க முடியாது. பிரதர் உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அடுத்த சீடர் யாருங்க? அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன். தீவிரமாக இருந்த சீமோன். சீமோன் எங்க இருந்து? அது வந்துட்டு வேற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்க வந்து கானானூர்லேருந்து வராங்க. இயேசு எங்கேருந்து வராரு? நாசரேத்திலிருந்து. ஆகவே இந்த 2வது சீமோனும் இயேசுவோட சகோதராய் இருக்க முடியாது. 2வது சீமோன் யாருங்க? உட்காருங்க சிஸ்டர். இப்போ இருக்குது நீங்கள் யாருங்க? 2 யூதா இருக்கிறாங்க. முதல் யூதாஸ் யாருங்க? இஸ்காரியேட்டுடைய மகனாகிய யூதாஸ், இல்லைங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். அந்த யூதாஸ் இயேசுவோட சகோதராய் இருக்க முடியாது. யாருங்க முதல் யூதாஸ்? உட்காந்துருங்க சிஸ்டர். இப்போ ஒரே ஒரு யூதாஸ் தான் இருக்கிறாங்க. அந்த யூதாஸ் யாருங்க? அது தடேயுஸ். அது யார்? அவர் அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு இல்ல, அது வந்து வேறங்க. அது யாக்கோபின் போட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ திருத்தூதர் பணி 1வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். திருத்தூதர் பணி 1:13. பேதுரு, யோவான், யாக்கோப்பு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமியோ, மத்தேயு, அல்பேயாவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா. யாருங்களோட மகன்ங்க? யாக்கோப்பின் மகனாகிய யூதா. அப்ப தடேயுஸ் யாருடைய மகன்ங்க? யாக்கோபுடைய மகன், யோசேப்புடைய மகன் இல்ல. அப்படி என்றால் யூதாஸ் தடேயுஸ் இயேசுவோட சகோதரராக இருக்க முடியுமா? சிஸ்டர் உட்காந்துருங்க. இப்போ எவ்வளோ பேருங்க இயேசுவோட சகோதரர்? யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் பைபிளில் கூறப்பட்டிருக்கும் 7 நபர்களும் இயேசுவோட சகோதரர் இல்லை என்று நம்ம பைபிள் மூலமாக தெளிவாக. இதில் ஏன் இந்த குழப்பம் வந்தது? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு என்ன ஆச்சுங்க? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். இங்க கவனிங்க. இயேசு கிறிஸ்து அந்த 2 பெண்மணி மரியாளுக்கு என்ன சொல்றாரு? அஞ்சாதீர், என் சகோதரிடம் சென்று கலிலேயாவுக்கு வரும்படி சொல்லுங்கள். அப்படி என்றால் மரியாள் யாரிடம் போய் சொல்லணும்? சகோதரர்கிட்ட தான் சொல்லணும், இல்லைங்களா? என்னுடைய சகோதரர்களை கலிலேயாவுக்கு வரும்படி சொல்லுங்கிறான், இல்லைங்களா? அப்போ மரியாள் என்ன பண்ணுறாங்க? 16வது வசனம் வாசிங்க சிஸ்டர். எழுதுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேன், நான் சொல்லிட்டே இருப்பேன். ஓகே. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவுக்கு. இங்க இருங்க. மரியாள் யாரிடம் போய் சொல்றாங்க? அப்போ 11
சீடர்கள். அப்படி என்றால் இயேசு யாரை சகோதரர் என்று அழைத்தார்? சீடர்களை அழைத்தார் இல்லைங்களா? இப்போ நம்ம பைபிள் மூலமாக என்ன தெளிவுபடுத்திக்கிறோம்? இந்த எந்த ஒரு சீடரும் இயேசுவோட சொந்த சகோதரர்கள் இல்லை. அப்படி என்றால் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயேசுவுக்கு சகோதரர்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பைபிளில் எல்லாரும் சொல்கிறாங்களா இயேசுவுக்கு சகோதரர் இருந்தாங்கன்ட்டு இல்லைங்களா? எங்கேயாவது பைபிளில் நீங்கள் மரியாளுக்கு வேறு பசங்க இருந்தாங்கன்னு எழுதியிருக்கா? இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடைய சகோதரன் எழுதியிருக்கு, மரியாள் 2 பசங்கன்னு எழுதவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? கசின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கிலீஷில். தமிழில் என்ன சொல்லுவீங்க அதுக்கு? சித்தப்பா. என்ன கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? அண்ணா தம்பி தான் கூப்பிடுவீங்க, அக்கா தங்கச்சி தான் கூப்பிடுவீங்க இல்லைங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு வார்த்தை. அதே போல் ஹீப்ரு மொழியிலும் அராமிக் மொழியிலும் கசின் என்ற வார்த்தையே கிடையாது. எப்படி அழைப்பாங்க? ஆகவே நம்ம தெளிவாக இருக்கோம். தாய் மரியாள் நிரந்தர கன்னி என்று நாம் பைபிள் மூலமாக தெளிவுபடுத்துகிறோம். இதில் சந்தேகம் இருக்குங்களா? அப்போது ஓகே, சரி. இப்போ தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 1:28 வாசிப்போம். லூக்கா 1:28 வாசிப்போம். சரி சிஸ்டர், 28 வாசிக்க வேணாம், கம்மி டைம் இருக்குதுனால என்ன பண்ணுவோம்? அப்போது வானதூதர் என்ன சொல்கிறாரு? நீ கருவெடுத்து ஒரு மகனை பெற்றெடுப்பாய், இயேசுவென்று பெயரெடுத்தார். அப்போ தாய் மரியாள் என்ன சொல்கிறாங்க? ஐயோ எனக்கு திருமணம் ஆலையேன்னு சொன்னாங்க. சிஸ்டர், திருமணம் ஆலையே சொன்னாங்க, நான் கன்னி ஆயிற்றே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நிரந்தர கன்னியாக அந்த வவுங்கிறதுக்கு தமிழில் என்னங்க சொல்லுவீங்க? திருநிலைப்படுத்தி கொண்டிருக்காங்க ஆல்ரெடி அவங்கள நிரந்தர கன்னியாக இருப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சரி, 35 வாசிப்போம். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மில் நிழலிடும். பாருங்க, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மில் நிழலிடும். ஓவர் ஷேடோன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். அந்த கடைசி ரோவில் உட்காந்துருக்கிறீங்களா, ஒரு க்ரீன் ஷர்ட் போட்டு பிரதர், கை தூக்குறீங்களா? அவங்க தான். இப்போ நான் 1 2 3 சொல்லும் பொழுது நீங்கள் மாத்திரம் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். நீங்கள் ஒண்டி தான். சின்ன ஒரு எக்ஸசைஸ் இல்லைங்களா? நீங்கள் யாரும் சொல்ல வேணாம், அவர் மாத்திரம் சொல்லணும். நான் 1 2 3 சொன்ன உடனே நீங்கள் சொல்லணும். ரெடியா பிரதர்? 1 2 3 பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னது கேட்டுதுங்களா உங்களுக்கு? பிரதர் சொன்னீங்களா? கேட்கலங்கிறாங்க. ஏன் கேட்கல? ஓ, நான் ரொம்ப சத்தமாக சொல்லிட்டேனா? சரி, உட்காந்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்கனாக்கா ஓவர் ஷேடோம்பாங்க. நிழல் எடுத்து தமிழில் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது அவர் ஆலையிலேயே சொன்னால் கூட என்னுடைய குரல் தான் கேட்டேங்க. என்னுடைய குரல் அவருடைய குரல் மீது அது இங்கிலீஷில் தான் கரெக்டாக வரும். ஓவர் ஷேடோன்னு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர் ஆலையிலேயே சொன்னால் கூட யாருடைய குரல் கேட்டது? என் குரல் தான். பைபிள் என்ன போட்டிருக்குது? கடவுளுடைய வல்லமை தாய் மரியாள் மீது நிழலிடும். அப்படி என்றால் அந்த நேரத்திலிருந்து தாய் மரியாள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் யாருடைய வல்லமை வெளிப்படும்? அங்கே கடவுளுடைய தூய ஆவி, கடவுள் எல்லாம் ஒன்று தாங்க. கடவுளின் வல்லமை வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது அப்புறம் திரும்ப நான் ப்ரூவ் பண்ணுறது. ஒருவேளை தாய் மரியாள் சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க, இப்போ என்ன ஆகும்? சரி, இப்போ தொடர்ந்து படிப்போம். இப்போது தாய் மரியாள் உடனே வானதூதர் என்ன சொல்கிறாரு? உன் சகோதரியா? உறவினர், அதான பார்த்தேன். உறவினரான எலிசபெத்து ஒரு மகனை பெற்றெடுத்தார். 6ஆம் மாதம் என்பது ஜூன் மாதம் இல்லை சிஸ்டர், எலிசபெத்தின் 6வது மாதம். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஜூன் மாதம் இல்லை. இப்போ சொன்னாங்க கருவெட்டிருக்கிறாங்க. இப்போ தாய் மரியாள் என்ன பண்ணுறாங்க? உடனடியாக அந்த அந்த ஊருக்கு போய் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? வாழ்த்துரைக்கிறாங்க. வாழ்த்திய போது என்ன அர்த்தங்க? குழந்தையும் தாயும் தூயாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஏன் பெற்றுக்கொள்கிறார்கள்? இப்போதான் தெளிவாக சொன்ன உங்களுக்கு. தாய் மரியாள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் யாருடைய வல்லமை வெளிப்படும் அங்கே? சிஸ்டர், தாய் மரியாள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஹலோ அப்படிங்கிறாங்க, என்ன ஆகும் தெரியுங்களா? தூயாவி யார் மீது வரும் சிஸ்டர்?
மாதா மேலே வருமா? இல்லை இல்லை, இருங்க 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 சிஸ்டர், உங்கள் வீட்டுக்கு வராங்க தாய்மரியால், ஹலோ சொல்கிறாங்க. யார் மீது தூயாவி வரும்? உங்கள் மீது வராது சிஸ்டர், உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் வரும். பிரைஸ் தி லார்ட். எதற்காக தாய்மரியால் அங்கே சென்றாங்க? சரி, இப்போ புரியுது. தாய்மரியால் எதற்காக எலிசபெத்தின் வீட்டுக்கு சென்றாங்க? எவ்வளோ நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. பணிவிடை செய்வதற்கு. இங்கே தான் நமக்கு பைபிள் தெளிவாக தெரியணும். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14-15 வாசிப்போம். லூக்கா 1:14-15 வாசிக்க கேட்போம். 14. நீர் மகிழ்ந்து பேர் வகை கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். பாருங்க சிஸ்டர், கவனமாக கேளுங்க. இது வானதூதரான கெப்ரியல் வானதூதர் சக்கரையாவிடம் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானப்பர் பிறப்பதற்கு முன்பாக என்ன சொல்றாரு? தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியினால் முழுமையாக ஆட்கொள்ளப்படுவார். யோவான் எலிசபெத்தின் வயிற்றில் எவ்வளோ மாதம் ஆயிடுச்சு? இப்போ 6 மாதம். ஆகவே இந்த கடவுள் வார்த்தை நிறைவேறப்பட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. ஆகவே அதை நிறைவேறுவதற்காக யார் அங்கே அனுப்பப்படுகிறார்? அன்னை மரியாள். பணிவு செய்வதற்காக இல்லை, பணிவு செய்திருப்பாங்க, அது வேற விஷயம். எதற்காக? தூய ஆவியின் அபிஷேகத்தை. அப்படி என்றால் தாய்மரியாள் என்னுடைய வீட்டிற்கு வந்தால் என்ன ஆகும்? நானும் என் குடும்பத்தாரும் தூய ஆவியலால் அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பேருக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தூய ஆவியின் அபிஷேகம் வேணுங்கிறவங்களாம் கை தூக்குங்க. இப்போ என்ன பண்ணும் பிரதர்? மாதாவை மரியாளை வீட்டுக்கு அழைச்சிங்க. ஏதாவது ஒரு மரியாதை கூட்டு போயிடாதுங்க. தாய் மரியாதை கூட்டு போங்க. பிரதர் சொன்னார்ன்ட்டு ரோட்டில் போகிற மரியாதை கூட்டு போயிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கே நிறைய மரியாதை உட்காந்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ பேர் மரியம்லாம் பேர் வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. பிரதர் நீங்கள் கண்ணை மூடுங்க. யாராவது மரியாதை கூட்டு போயிட போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? சரி, இது ஒரு பகுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது என்ன ஆச்சுங்களா? எலிசபெத்து தூய ஆவியெல்லாம் நிரப்பப்பட்டு என்ன சொல்கிறார்? ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? சிஸ்டர், ஆண்டவரின் தாய் என்று மரியாளை அழைத்தது யார்? எலிசபெத்துக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அப்படி என்றால் மாதாவை கடவுளுடைய தாய் என்று யார் சொல்லுகிறார்? கடவுளே சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதில் என்னங்க குழப்பம்? இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம வார்த்தையை புரியலன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சே நம்மளை குழப்புவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இது பிரசங்கம் இல்லை, பாடமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கருத்து. தாய் மரியாள் என்ன சொல்லுவாங்க? இயேசு எப்படி அழைச்சாருமாங்க? பெண்ணே, பெண்ணேன்னு அழைத்தாங்க இல்லைங்களா? அந்த பெண்ணேன்னு ஏன் அழைத்தார்? உமன் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஏன் அழைத்தார்? சரி, இப்போ உதாரணம் தரேன். உன் பேர் என்னம்மா? ஸ்டெல்லா மாரி. கொஞ்சம் நிற்கிறியா? அப்படி அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு நில்லு. என்ன பண்ண நான் சொல்கிறேன் பாரு. இப்படி பிடிச்சி நில்லு. இப்படி அந்த பக்கம். பிரைஸ் தி லார்ட். 2 கையும் அப்படி வச்சுக்கோமா. கொஞ்சம் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை. ஓகே, அப்படி இருக்கு. இன்னும் யாராவது இருந்து வரீங்களா? அந்த பக்கம் நில்லுங்கம்மா. அந்த பக்கம் நில்லுங்க. நேரம் அதிகமாக இல்லாதனால உங்களுக்கு நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணுறேன். இது பிரைஸ் தி லார்ட். இது என்னங்க? இது அந்த ஞானத்தின் மரம், ட்ரீ ஆஃப் நாலேஜ் சொல்வீங்கள்ல, ஏதேன் தோட்டம். இந்த மரம் ஞானம் இருக்கான்னு தெரியல எனக்கு, பரவாயில்ல. நன்மை தீமையும் மரம் இது இல்லைங்களா? பிரைஸ். அது யாருங்க? அது ஏவாள் நின்றுருக்கிறாங்க. சரிங்களா? சரி சிஸ்டர், நீங்கள் தொடக்க நூல் 3வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து வாசிங்க. கவனமாக கேளுங்க. மற்றவங்க வாசிக்க வேணாம். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இங்கே பாருங்கள். அவங்க வாசிப்பாங்க, இங்கே பாருங்கள். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் இருக்கு பாருங்க. இந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பு ஊட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். சரி, அப்படியே நிறுத்துங்க. என்ன ஆயிடுச்சுங்க இப்போ? இந்த பெண் எந்த பழத்தை உண்டாங்க? அவங்க என்ன பழம்? அது பாவம். புரியுதுங்களா? நம்ம தெளிவாக தெரியாது, பாவம். சரி, எல்லா குழந்தையும்
சத்தெல்லாம் எங்கேருந்துங்க வருது குழந்தைக்கு? இல்லை கருவில் இருக்கிற குழந்தைக்கு தாயின் வயிற்றிலிருந்து வருகிறது இல்லைங்களா? ஏவாள் தான் நம்ம அனைவருக்கும் தாயாக இருக்கிறார் இல்லைங்களா? அவங்க வயிற்றில் என்ன இருக்குது இப்போ? பாவம். அப்படி என்றால் அவர் வயிற்றினுக்கு நமக்கு என்ன வருகிறது? அதை என்ன சொல்லிக்கிறோம் நம்ம? ஜென்ம பாவம். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வாட்டி பார்ப்போம். அது கொடுங்க சிஸ்டர். இது கவனமாக கேளுங்க. முதல்ல என்னங்க வந்தது? மரம். மரத்திலிருந்து கனி வந்தது. பிறகு அந்த பெண்மணி வந்தால் அந்த கனியை உண்ற போது பாவம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுச்சிங்களா அது? சரி, அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுமா? அப்படியே நில்லுங்க, கொஞ்சம் கீழே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ லூக்கா சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 42வது வசனத்துக்கு போவோம். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. ஐயோ இல்லைங்களே, இந்த டிரான்ஸ்லேஷனே சரி இல்லைங்களே. படிங்க. இல்லை இந்த டிரான்ஸ்லேஷன் சரியில்லைன்னு. சொல்ல என்ன சொன்னாங்க? வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்ற. இதுதான் பிரச்சனை. இந்த தமிழ் பைபிளில் டிரான்ஸ்லேஷன் சரியாகவே இல்லை. நம்ம ஜெபமாலையில் என்ன சொல்கிறோம்? உன் திருவயிற்றின் கனியாகிய, இல்லைங்களா? இங்கே இங்கிலீஷ்லலாம் அப்படி தான் போட்டிருக்கு. Blessed is the fruit of your womb போட்டிருக்குது இல்லைங்களா? இந்த இங்கிலீஷ் பைபிள், இந்த தமிழ் இந்த குட் நியூஸ் பைபிள்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறது? கனியாக. சரி, சப்போஸ் நீங்கள் ஒருத்தர் உங்கள் சொந்தக்காரங்க யாரோ கருவெட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? பார்க்குறீங்க, இந்த வயிற்றை பார்த்து என்ன சொல்வீங்க? எவ்வளோ மாதம், நல்லா இருக்கிறியா, குழந்தை நல்லா இருக்கா, இதெல்லாம் கேட்பீங்களா? யாராவது அந்த வயிற்றை பார்த்து நல்ல கனியா சொல்லிக்கிறீங்களா? நைஸ் ஃப்ரூட் யார், அது மாதிரி யாராவது சொல்லிக்கிறீங்களா? இப்போ எலிசபெத் என்ன சொல்கிறாங்க? கனிங்கிறாங்க. ஏன் சிஸ்டர்? ஓகே, திரும்ப வரலாம். இன்னும் 2 பேர் இங்கே வாங்க. இன்னும் 2 பேர் இந்த பக்கம் வாங்க. சீக்கிரம் இருந்து வாங்க. வாங்க 2 பேர் வந்துட்டாங்க. சீக்கிரம் கொஞ்சம் அப்படியே தள்ளியே நில்லுங்க சிஸ்டர். ஓகே, நான் அந்த பக்கம் பார்த்து நில்லுங்க. ஒருத்தர் கையை அப்படியே விரிங்க, 2 கையும். நீங்கள் இல்லை சிஸ்டர், இது அது தாய்மரியாள். இங்கே வாங்கம்மா, கொஞ்சம் வாங்குதுங்கம்மா. தாய்மரியாள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இருங்க, 2 பேரும் ஒன்றா நிற்காதீங்க. சிஸ்டர் நீங்கள் கையை அப்படி விரிங்க. இதுங்க தாய்மரியாள் இல்லைங்களா? தாய்மரியாள் வயிற்றில் என்ன யார் இருக்கிறாங்க? இயேசு இருக்கிறாரு. அந்த எலிசபெத் தூய ஆவி அதை பார்த்து என்ன சொல்லுது? கனி. கனி இல்லைங்களா? சரி பாருங்கள், இந்த தாய்மரியாள் புதிய ஏவாளின் வயிற்றிலிருந்து ஒரு கனி வெளியே வருகிறது. அந்த கனி யாருங்க? இயேசுக்கு. பிறகு வந்தது என்னங்க? வாழ்வின் மரமான சிலுவை. இந்த கனி என்ன செய்தது? வயிற்றிலிருந்து விழுந்து வேறு ஒரு மரத்தில் சென்று அங்கிருந்து தொங்கிக் கொண்டு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடந்தது? அப்படியே மாற்றி இங்கே நடக்கிறது. மரத்திலிருந்து வந்த கனியை உண்ற பிறகு பாவம் வந்தது. இப்போ என்ன பண்ணுது? அந்த வயிற்றிலிருந்து வந்த கனி மீண்டுமாக ஒரு மரத்தில் போய் தொங்குறது. அந்த கனியை நாம் சாப்பிடும் பொழுது ஜென்ம பாவத்திலிருந்து நமக்கு நிரந்தர விடுதலை. அது என்னங்க? அது பேர் ரட்சிப்பு என்று பெயர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ புரியுதுங்களா? அங்கே என்னங்க அந்த மரம்? என்னங்க? வாழ்வின் மரம். எதுங்க? சிலுவை. அங்கேருந்து யார் தொங்கினாங்க? புதிய ஒரு கனி. அந்த கனியை நாம் விழும்போது என்ன வருது? நமக்கு நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதையெல்லாம் நமக்கு செய்து கொடுக்குது யாருங்க? தாய்மரியாள் என்றிருந்த. பிரைஸ் தி லார்ட். இவங்க மூலம் தான் பாவம் வந்தது. இவங்க தான் காரணம் எல்லா பாவத்துக்கும். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்புக்கு யாருங்க காரணம்? இவங்க இல்லைங்களா? அப்படி என்றால் கன்னிமரியாள், தாய்மரியாள் நம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செய்வாங்க? நம் குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாத்தான் அதை விடுமா? அதனால தான் என்ன சொல்கிறது? தாய்மரியாளை பற்றி அவ்வளவு ஒரு குழப்பங்கள். தேங்க்யூ. இதெல்லாம் அனுப்பிச்சிடலாமா? இந்த மரத்தெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிடலாமா? தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகே, நவ் சந்தேகம் இருக்குங்களா? பாம்பு இருக்குங்களா? தொடக்க நூலில் என்ன படித்தோம்? தொடக்க நூல். இல்லைங்களா? யார் அந்த பாம்பை நசுக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தாயின் வயிற்றில் வந்த பொழுதே பாம்பு என்னாச்சு?
அடியில் போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். சரி, அதிகமாக சொல்கிறது நேரம் இல்லை. ஜெபமாலை பற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறேன் இல்லைங்களா? ஜெபமாலையில் நம்ம என்ன ஜெபம் சொல்கிறோம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடையது. யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை இல்லைங்களா? அது சொல்கிறது ஏதாவது தப்பு இருக்குங்களா? சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா என்னது இது ஜெபமாலை, திரும்ப 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 அதே ஜெபத்தை சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, அதனால் உங்களுக்கு வந்து பயனும் கிடையாது. அதே பிற சகோதரன் நான் கேட்குறேன், போய் அவங்ககிட்ட கேளுங்க, பைபிள்லேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து மீண்டும் மீண்டுமாக படிக்கலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? படிக்கலாங்க, அது வார்த்தைங்க, கடவுள் வார்த்தை அவ்வளோ வல்லமை இருக்குது இல்லைங்களா? உதாரணத்துக்கு யோவான் 3:16 படிக்க வேணாம் சிஸ்டர். ஒரே மகனே, அது மீண்டும் மீண்டும் 100 வாட்டி சொல்லலாங்களா சிஸ்டர்? யோவான் 3:16 100 வாட்டி சொன்னாக்க தப்பு இல்லை. லூக்கா 1:28 100 வாட்டி சொல்லக்கூடாது. லூக்கா 1:42 100 வாட்டி சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படின்னா எங்கெங்க பிரச்சனை? நமக்கிட்ட தான், கத்தோலிக்க திருமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கே தெரியுதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம ஜெபமாலை சொல்லும்போது வார்த்தையை சொல்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறோம். ஒவ்வொரு முறை ஆண்டவர் வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன ஆகுதுங்களா? சரி சரி, ஒரு 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு. அது 2 முக்கியமான ஒரு விஷயம். கடவுளிலிருந்து வருகின்ற எதுவும் சாத்தானுக்கு பிடிக்கிறதில்லை இல்லைங்களா? அதனால தான் பைபிளை திறந்தால் அநேக மக்களுக்கு என்ன ஆகும்? தூக்கம் வரும். ஏங்க? கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரக்கூடாது. அதே போல தான் ஜெபமாலை சொல்லும் பொழுது தூக்கம் வரும். ஏன்? ஜெபமாலை நீங்கள் குடும்பமாக சொல்லும் பொழுது குடும்பமே தூய ஆவியினால் அபிஷேகம் பட்டு, அப்படி என்றால் சாத்தான் ஜெபமாலை சொல்வதை விடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு முறை தியானத்தில் வந்து ஒரு பையன் 2வது நாள் பிரேக் டைம், அந்த லஞ்ச் டைமில் வந்துட்டு நான் பின்னால் உட்காந்தேன். என்கிட்ட வந்து பிரதர் எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர் அப்படின்னா. எதுக்குடா ப்ரேயர் பண்ணணுன்னு? நைட்டில் தூங்கவே முடியல அப்படின்னா. ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு படுப்பதுக்கு முன்பாக ஒரு ஜெபமாலை சொல்லுன்னு அந்த பையன் சொன்னான். ஜெபமாலையா பிரதர், நீங்கள் ஒரு டெலிவரன்ஸ்லாம் பண்ண மாட்டீங்கன்னா? இல்லை அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு போயிட்டான். இவர் என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு. கடைசி நாள் எங்கிட்ட வந்து சொன்னான், பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபமாலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஜெபமாலை தொடங்கின உடனே தூக்கம் வந்துச்சு. சாத்தானுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அநேக புனிதர்கள் பைபிளில் எழுதியிருக்கிறாங்க, ஜெபமாலை சாத்தானுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்று இல்லைங்களா? இது ஒரு மாதிரி நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு இதை பற்றி புரியல, எப்படி இருக்க முடியும்னு. சரி, இதை புரியுது. அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு விளக்கத்தை தந்தார். அதை உங்களோட இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள போகிறேன். 2 நிமிஷம் தான் பகிர்ந்து கொள்கிறேன். கடவுள் முதலாக தன்னுடைய மகன் சாத்தானின் தலையை நசுக்கப் போகிறான் என்ற செய்தியை யாரிடம் தந்தார்? ஏவாள் இல்லைங்க, சாத்தானிடம். உனக்கும் அவளுக்கும் யாருக்கு அந்த விஷயம் தெரியும் முதல்ல? அப்படி என்றால் சாத்தானுக்கு கடவுளுடைய மகன் தன்னை நசுக்கப் போகிறான் என்ற விஷயம் தெரியுமா தெரியாதா? அதை பற்றி ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா? ஆனாலும் சாத்தானுக்கு ஒரு விஷயம் புரியும், மனிதன் பாவத்துக்குள்ளாக விழுந்து விட்டான். அப்படி என்றால் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஜென்ம பாவத்தில் தான் பிறக்க முடியும். இயேசு ஜென்ம பாவத்தில் பிறக்கும்போது நம்ம யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறோம்? சாத்தானுடைய. அப்படி என்றால் கடவுளுடைய மகன் இந்த உலகத்தில் பிறந்தாலும் ஜென்ம பாவத்தில் தான் பிறக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய அதிகாரத்தில் இருப்பான், நான் அவனை பாற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த சாத்தான், வானதூதர் வந்து அந்த மங்கள வாக்கை அறிக்கும் பொழுது என்னாச்சுங்க? இந்த மகன் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்க போக. அப்படி என்றால் சாத்தானுடைய திட்டம் எப்போ முறிக்கப்பட்டது? மங்கள வார்த்தை அறிவிக்கும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். அப்படி எவ்வளோ பேர் கடவுள் உங்களுக்காக ஒரு நல்ல வாழ்வின் சித்தம் வைத்திருக்கார் நம்புறீங்க? கை தூக்குங்க. எவ்வளோ பேருக்கு சாத்தான் இந்த திட்டத்தை முறிப்பதற்கான திட்டம் வைத்திருக்கிறான் என்று தெரியும்? இல்லைங்களா? எவ்வளோ பேருக்கு சாத்தானுடைய திட்டத்தை முறிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க? கை தூக்குங்க. எதுங்க சாத்தானுடைய திட்டத்தை முறித்தது? மங்கள வார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க. அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் நான் அருள் நிறைந்த மரியே என்று சொல்லும் பொழுது எனக்கு எதிராக சாத்தான் போட்டிருக்கும் திட்டங்கள் முறியடிக்கப்படுகின்றது. அதனால தான் சாத்தான் சொல்லுவாங்க, ஜெபமாலை சொல்லாத, அது பைபிளில் இல்லை. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த சின்ன பொண்ணு இங்கே வருங்களா? கூப்பிட்டாக்க தனியாக இங்கே வா, இங்கே வாங்க, வா, இங்கே வா, இங்கே வந்து நில்லு, இங்கே வந்து நில்லுமா. பிரைஸ் தி லார்ட். பிரதர் நீங்கள் வாங்க, கொஞ்சம் அப்படியே கேமரா விட்டு வாங்க, ஃபோக்கஸாக இருக்குமா? இருக்காதா? ஓகே. வேற ஒருத்தர் வாங்க. பிரதர் அங்கே இருக்கிறீங்களா? பின்னால் ஒருத்தர், ஒரு பிரதர் இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க பிரதர். யாராவது ஒருத்தர்
பிளாக் ஷர்ட். வாப்பா வாப்பா நீ தான் வா, வாங்கி 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 வா, கொஞ்சம் முன்னாடி வா, சீக்கிரம் வா, நீ இப்படி நில்லுமா, சீக்கிரம் வா, அப்படி வந்து நில்லு, அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படி நில்லு. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுங்களா? தாவீதும் கோலியாத்தும். தாவீது என்ன பண்ணாரு? கோலியாத்தை ஏய் ஏய் பையனை அடிச்சு போடு. ஐயோ, எப்படிங்க பண்ணுறது? யாரோட குழந்தைங்க அது? சரி நீங்கள் போய் நீங்கள் வாங்க, நீ நில்லுப்பா, நீ நில்லு. சரி, அந்த ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குது, அந்த பையனை அடிச்சிடு. எங்கே அவன் பாரு ஜாலியாக மசாஜ் பண்ணுற மாதிரி காட்டுறான். முடியலையா? தாவீது எப்படி கோலியாத்தை முறியடிச்சாரு? ஓ, அந்த என்னங்க உண்டி கோலுங்களா? இல்லையா, எங்கிட்ட இருக்குது. அதுலேருந்து என்ன பண்ணார்? ஒரு கல் இல்லைங்களா, இதை எடுத்துக்கோமா, இதுதான் உண்டிகோல், இதை வச்சு ஒரு கல் இல்லைனாக்கா ஒரு மணி, இதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கோலியாத்தையும் நாம் வெல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். நாம் வெல்ல வேண்டிய ஆயுதம் எங்கே இருக்குங்க? நம்ம கையில் வச்சுட்டு மற்றவங்கிட்ட போயிட்டு ஃபாதர் எனக்கு ப்ரே பண்ணுங்கள், கதர் எனக்கு ப்ரே பண்ணுங்கள், சிஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு ஓடுறோம் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கோலியாத்தையும் வெல்வதற்கான ஆயுதம் எங்கே இருக்குதுங்க? கையில் இருக்குது. தாவீது ஒரே ஒரு மணி தான் யூஸ் பண்ணார் இல்லைங்களா? நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 50 மணி இருக்குது, எவ்வளோ கோலியாத்தை நீங்கள் வீழ்த்தலாம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஜெபமாலையுடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபமாலை சொல்லுங்க. தாய்மரியாளின் பரிந்துரை நாடுங்கள். ஒருவரும் கண்களை மூடுவோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் எங்களோடு தாய்மரியாளை பற்றி வார்த்தை மூலமாக விளக்கத்தையாக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் தாய்மரியாள் மீது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபத்தை நாடும் பொழுது, ஜெபமாலை மூலமாக உம்மை நாம் தேடும் பொழுது அனைத்து ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வதான கிருபையை தாரும். அன்பின் தேவனே, இதோ அனைத்து ஜெபத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.